கோவையில் ஹவாலா பணம் கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் முத்துக்குமாரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மேலும் 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் ஹவாலா பணத்தை எடுத்து சென்ற நபர்கள் அந்த பணத்தை பறித்ததாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இவர் கோவையில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கோவை போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முத்துக்குமார் கடந்த 2000ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் காவல் உதவி ஆய்வாளர் பணிபுரிந்தார். அப்பொழுது ஹவாலா பணம் கடத்த தொடர்புள்ள சில நபர்கள் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த நபர்களை தன்னுடைய இன்ஃபார்மராக மாற்றி வைத்துள்ளார். பல மாவட்டங்களுக்கு முத்துக்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கரூர் மாவட்டத்துக்கு பணிக்காக வந்தார். அப்பொழுது கூட அந்த ஹவாலா கடத்தல் பணம் நண்பர்களுடன் இவர்கள் தொடர்பை புரிந்து கொண்டு பல்வேறு ஹவாலா பணம் கடத்தல் சம்பவத்தில் அந்த பணத்தை பறித்ததாக கோவை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முத்துக்குமார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்ற காவலில் உள்ள முத்துக்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து மேலும் விசாரிப்பதற்காக கோவையில் உள்ள தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அப்பொழுது அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் என தெரிவிக்கிறது. இதற்கிடையே கடந்த வருடம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மருந்து பொருட்களோடு சென்ற ஒரு காரை சிலர் கடத்தினர். அந்த கடத்தலுக்கும் மூலையாக முத்துக்குமார் செயல்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்புடைய கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 காவலர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து கண்ணன்.